கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கிருபையாய் தந்திருக்கின்ற இந்த செய்தி வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டிய காரியங்களை, எங்களுடைய வாழ்க்கை முறைகளை நாங்கள் திருத்திக் கொள்வதற்கு ஏற்ற பாடங்களை இந்த நேரத்திலே நீர் எங்களுக்கு கற்றுத்தரும்படியாய் ஜெபிக்கின்றோம். உடைய வசனம் எங்களிடத்திலே புறப்பட்டு வருகின்ற பொழுது அதனை ஏற்றுக்கொள்ளுகின்ற மனப்பக்குவத்தையும் அதனை புரிந்து கொள்ளுகின்ற மனத்தாழ்மையையும் ஆண்டவர் எங்களுக்கு தரும்படியாய் ஜெபிக்கின்றோம். நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வழியாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய திருப்பெயரினாலே என்னுடைய அன்பின் ஸ்தோத்திரங்களையும் வாழ்த்துக்களையும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்களோடு கூட இணைந்து இந்த ஆராதனையில் பங்கு பெறுவதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகின்றேன். எனக்கு இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த நமது சபையின் குருசேகர தலைவர் அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். நமக்கு நல்லா தெரிந்த ஒரு பழைய கற்பனை கதையிலிருந்து இந்த செய்தியை தொடங்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு ஞாயிறு ஆராதனை முடிந்தவுடனே அந்த ஆலயத்தில் இருந்த ஒரு வயதான அம்மா நேர அங்கேருந்த குருவான இடத்துல போய், ஐயா, நான் இனிமேல் சர்ச்சுக்கு வரமாட்டேன், என்னை இனிமேல் தேடாதீங்க, அடுத்த வாரத்திலிருந்து நான் இந்த சபைக்கு வரமாட்டேன் அப்படின்னு அந்த ஐயாவை பார்த்து சொன்னாங்களாம். உடனே அந்த குருவானவர் ரொம்ப அதிர்ச்சி அடைந்து, ஏம்மா என்னாச்சு, எதுவும் தப்பாக நடந்துருச்சா, ஏன் நீங்கள் இப்படி கோவப்படுறீங்க, எதனால் நீங்கள் இனிமேல் ஆலயத்துக்கு வரமாட்டேன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவை பார்த்து கேட்டாராம். அதுக்கு அந்த அம்மா சொன்னாங்க, சர்ச்சில் யாருக்கும் கடவுளை பற்றின பயமே இல்லை, ஆராதனைக்கு யாருமே முக்கியத்துவம் தரமாட்டாங்க, ஆராதனை நடந்துட்டு இருக்கும்போது எழுந்து வெளியில் போகிறாங்க, வெளியில் நின்று பேசிகிட்டு இருக்கிறாங்கய்யா, ஒருத்தருக்கு ஒருத்தர் புறம் பேசிக்கிறாங்க, யார் இடத்துலையுமே அன்பே இல்லை, அதனால் மக்களிடத்தில் கடவுள் பக்தி இல்லைன்றதுனால நான் இனிமேல் இந்த ஆலயத்திற்கு வர வேண்டாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். உடனே அந்த குருவானவர் சொன்னாராம், சரிம்மா, நீங்கள் ஒரு முடிவு எடுத்துட்டீங்க, அதை நான் மாற்ற விரும்பலை, ஆனால் நீங்கள் அடுத்து ஒரே ஒரு வாரம் மட்டும் நீங்கள் சபைக்கு வாங்க, நான் சொல்கிற ஒரு காரியத்தை மாத்திரம் நீங்கள் செஞ்சுட்டு இனிமேல் நீங்கள் வர வேண்டாமா, நீங்கள் சபையிலேருந்து நின்றுக்கிடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். சரின்னு சொல்லி இந்த அம்மா அடுத்த வாரம் சபைக்கு ஆராதனைக்கு வந்திருக்கிறாங்க. ஆராதனை தொடங்குறதுக்கு முன்னாடி அந்த குருவானவரை போய் பார்த்துருக்குறாங்க. அப்போ ஒரு பாத்திரத்தில் நிறைய ததும்ப மேலே வரைக்கும் தண்ணியை அந்த பாத்திரத்தில் ஊற்றி அந்த அம்மாவுடைய கரங்களில் கொடுத்து, நீங்கள் ஆராதனை நடக்கும்போது 10 முறை இந்த சர்ச்சை சுற்றி வாங்க, ஒரே ஒரு கண்டிஷன் என்னென்னா, உங்கள் பாத்திரம் இருக்கிறத தண்ணி கீழே சிந்தக்கூடாது, அப்படி நீங்கள் சிந்தாமல் 10 முறை ஆராதனை நடக்கும்போது ஆலயத்தை சுற்றி வந்துட்டிங்கன்னா இனிமேல் நீங்கள் சர்ச்சுக்கு வர வேண்டாமா அப்படின்னு சொல்லி சொன்னாராம். சரி, போனால் போதுன்னு சொல்லி அந்த அம்மாவும் அந்த விஷயத்தை செய்யலாம் அப்படின்னு சொல்லி தொடங்கினாங்க. ஆராதனைக்கு பெல் அடித்தாங்க, ஆராதனை தொடங்கினது. இந்த அம்மாவும் பாத்திரத்தில் இருந்த தண்ணி சிந்தாமல் 10 முறை ரொம்ப கவனமாக சுற்றி வந்துட்டாங்க. முடித்த உடனே குருவானவரை பார்த்து சொன்னாங்களாம், நீங்கள் சொன்னதை நான் செஞ்சுட்டேன், ஒரு சொட்டு தண்ணி கூட கீழே சிந்தவே இல்லை, நான் இனிமேல் சர்ச்சுக்கு வர தேவையில்லை இல்லையா அப்படின்னு சொல்லி அந்த ஐயாவை பார்த்து கேட்டாங்களாம். அதுக்கு அந்த குருவானவர் சொன்னாராம், சரிம்மா, இன்னைக்கு யாரெல்லாம் ஆராதனை நடக்கும்போது எழுந்து வெளியில் போனாங்க அப்படின்னு சொல்லி கேட்டாராம். அந்த அம்மா, இல்லையே, நான் கவனிக்கலையே அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். சரி, யாரெல்லாம் வெளியில் நின்று புறம் பேசிகிட்டு இருந்தாங்க உங்களுக்கு தெரியுமாமா அப்படின்னு சொல்லி கேட்டாராம். அந்த அம்மா, ஐயோ ஐயா, அதை நான் கவனிக்கலை, இன்றைக்கி மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். சரிம்மா, யாரெல்லாம் ஆராதனை நடக்கும்போது மொபைல் ஃபோன் பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க, தூங்கிக்கிட்டு இருந்தாங்க, செய்தி வேலையில் யாரெல்லாம் தூங்குனாங்கன்னு உங்களுக்கு தெரியுமாமா அப்படின்னு சொல்லி அந்த வயதான அம்மாவை பார்த்து கேட்டாராம். இல்லையா, இன்றைக்கி நான் எதையுமே கவனிக்கவே இல்லை, பாத்திரத்தில் இருந்த தண்ணி கீழே சிந்தாமல் இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் என்னுடைய கவனம் இருந்ததுனால மற்றவங்க யார் யார் என்ன பேசிகிட்டு இருந்தாங்க, என்னென்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க நான் கவனிக்கவே இல்லைன்னு சொன்னாங்களாம் அந்த அம்மா. அப்போ அந்த குருவானர் சொன்னாராம், அடுத்த வாரமும் வாங்க, ஆலயத்தில் என்ன நடக்குது, ஆண்டவர் உங்களிடத்தில் என்ன சொல்கிறாருன்னு மட்டும் கவனிங்க, மற்ற எதுவுமே உங்கள் கண்ணுக்கு தெரியாதுமா அப்படின்னு சொல்லி சொன்னாராம். இது ஆராதனையை குறித்த ஒரு பழைய கற்பனை கதை. இந்த கதைக்கு விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியமே நமக்கு இல்லை. ஏன்னால் இந்த கதையிலிருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கணுமோ அது ரொம்ப தெளிவாகவே இருக்குது. ஆராதனையை குறித்த முக்கியத்துவங்கள், ஆராதனை எப்படி இருக்க வேண்டும் என்பதை தான் இந்த நாளில் நாம் தியானிக்க இருக்கின்றோம். தென்னிந்திய திருச்சபை நமக்கு தியானிக்கும்படியாக கொடுத்திருக்கின்ற தலைப்பு, வழிபாட்டில் கடவுளின் வெளிப்பாடு, ரெவலேஷன் ஆஃப் காட் இன் வொர்ஷிப். ஆராதனையை குறித்த முக்கியத்துவங்கள் எல்லா காலத்திலையுமே இருந்துகிட்டே தான் இருந்திருக்குது. ஆராதனைக்கு மக்கள் கொடுக்கின்ற முக்கியத்துவங்கள் ஏதோ ஒரு குறிப்பிட்ட கணிசமான அளவில் எல்லா காலகட்டங்களிலும் அது முக்கியமானதாக இருந்திருக்குது. இதை நம்ம எப்போ வெளிப்படையாக உணர்ந்து கொண்டோம் அப்படின்னா, கொரோனா காலகட்டங்களில் திருச்சபைக்கு நம்ம போக முடியாமல் இருந்தபோது ஒரு ஆராதனையிலாவது நாம் பங்கு பெற்று விட மாட்டோமா, ஆலய ஆராதனைகள் பழையபடி நடக்காதா அப்படிங்கிற ஏக்கம்
எல்லாரிடத்திலுமே இருந்தது. அது ஆராதனை குறித்த மக்களினுடைய தேவையை அது நமக்கு சுட்டி காட்டுகிறது. இன்னும் போர்க்காலங்களில் நம்ம பார்க்கும் பொழுது ஆராதனைகள் ஆலயங்கள் இடிக்கப்பட்ட பொழுது கூட வாசலில் நின்று ஆராதித்த ஜனங்கள் எல்லா இடங்களிலுமே இருக்க தான் செஞ்சாங்க. தெருவில் நின்று கடவுளை ஆராதித்தவர்களும் இருக்க தான் செய்கிறாங்க. இந்த ஆராதனை குறித்த முக்கியத்துவம் எல்லா காலகட்டங்களிலும் இருந்து கொண்டே தான் இருக்கிறது. வேதம் கடவுள் நம்மளிடத்திலே பேசுவதற்கான ஒரு வழியை நமக்கு ஏற்படுத்தி தருகிறது. ஜெபம் நாம் கடவுளிடத்திலே பேசுவதற்கான ஒரு வழியை ஏற்படுத்தி தருகிறது. ஆராதனை கடவுளும் மனிதர்களும் பேசக்கூடிய உறவாடக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தருகிறது. அந்த அளவிற்கு இந்த ஆராதனைகள் முக்கியமானது அப்படின்னு நமக்கு தெரியும். ஆனால் இன்றைக்கிருந்து கொடுக்கப்பட்ட தலைப்பின் அடிப்படையிலே ஆராதனையில் கடவுள் எப்படி வெளிப்படுகிறார், என்னென்ன விதங்களில் எல்லாம் கடவுள் மனிதர்களோடு பேசுகிறார், என்னென்ன காரியங்களை அவர் முக்கியத்துவப்படுத்துகிறார் அப்படின்னு நம்ம இன்னைக்கு கற்றுக்கொள்ள போகின்றோம். அதற்கு அவருடைய ஜனங்களாகிய நம்மளுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்க வேண்டும், நாம் கடவுளுக்கு எந்த விதத்திலே பதில் செயற்பாடுகளை செய்ய வேண்டும் அப்படிங்கிறதையும் 3 வேத பகுதிகளை அடிப்படையாக வைத்து இந்த காலை வேளையிலே மிக சுருக்கமாக தியானிக்க இருக்கின்றோம். முதல்ல நாம் சாலமோன் அரசருடைய மாதிரியிலிருந்து துவங்கலாம். 1 ராஜாக்கள் புத்தகத்தை திருப்பிக் கொள்வோம். 1 ராஜாக்களின் புத்தகம் 8வது அதிகாரத்திற்கு திருப்பிக் கொள்வோம். 22 30 வசனங்கள் அடங்கிய பகுதியிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள இருக்கின்றோம். இந்த பகுதி சாலமோன் ராஜா தன்னுடைய தகப்பனாகிய தாவீதுக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்கின்படியே ஆலயத்தை கட்ட தன்னை அனுமதித்த பின்பு, ஆலயத்தை கெட்டி அதை பிரதிஷ்டை செய்த பின்பு ஜனங்களுக்கு முன்பாக நின்று ஒரு மிக நீண்ட நெடிய ஜெபத்தை ஏறெடுக்கிறார். அதைத்தான் இந்த 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 22 வசனங்களிலிருந்து 30 வசனங்களில் நம்ம பார்க்கிறோம். இந்த ஜெபத்தை சாலமோன் ராஜா மக்களுக்கு முன்பாக நின்று செய்வதாக நம் வேதத்திலே படிக்கின்றோம். 8வது அதிகாரம் 22வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். பின்பு சாலமோன் கர்த்தருடைய பலிபீடத்திற்கு முன்னே இஸ்ரவேல் சபையார் எல்லாருக்கும் எதிராக நின்று வானத்திற்கு நேராய் தன் கைகளை விரித்து. நாளாகமம் புத்தகம் இந்த பகுதியை எழுதும் பொழுது அதனுடைய ஆசிரியர் இன்னும் ஒரு வார்த்தையை கூடுதலாக சேர்த்திருக்கிறார். ராஜா முழங்கால் படியிட்டு நின்று வானத்திற்கு நேராக தன்னுடைய கரங்களை விரித்து அந்த ஜெபத்தை ஏறெடுத்தான் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இந்த ராஜா யார் அப்படின்னு நமக்கு தெரியும். சாலமோனை ராஜான்னு சொல்லாதீங்க, பேரரசர் அப்படின்னு சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க. அவர் கிங் இல்லை, அவர் ஒரு எம்பரர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னு சொன்னால் ஒருங்கிணைந்த இஸ்ரவேலை கடைசியாக ஆட்சி செய்தது இந்த சாலமோன் ராஜா தான். அவருடைய தந்தையை காட்டிலும் அவருடைய தகப்பனாகிய தாவீதினுடைய காலகட்டத்தை விட சாலமோனுடைய காலகட்டத்திலே தேசம் மிகுந்த அமைதியாக இருந்தது, செழுமையாக இருந்தது. பக்கத்து நாட்டில் எதெல்லாம் ரொம்ப விலை உயர்ந்த பொருட்களோ, அது வெள்ளியாக இருக்கலாம் அல்லது கேதுரு மரங்களாக இருக்கலாம், அதெல்லாம் சாலமோனுடைய காலகட்டங்களில் இஸ்ரவேலில் ரொம்ப ஒரு மலிவான பொருட்களாக இருந்தது, ரொம்ப மதிப்பு குறைந்த ஒரு பொருட்களாக இருந்தது. காரணம், சாலமோனுடைய காலகட்டங்களிலே தேசம் அந்த அளவிற்கு செழுமையாகவும் அமைதியாகவும் இருந்தது. அதனால தான் ஈராம் கிட்ட போய் அவர் பேசும்போது சொல்வார், என் அப்பா காலத்தில் தேசத்தில் நிறைய யுத்தங்கள் நடந்தது, ஆனால் என்னுடைய காலங்களில் கண்களுக்கு எட்டின தூரம் வரைக்கும் எனக்கு எதிரிகளும் இல்லை, விரோதிகளும் இல்லை அப்படின்னு சொல்லுவார். அப்படி ஒரு மிக செழிப்பான ஒரு மிகுந்த ஒரு நல்ல ராஜாவாக இருந்தவர் தான் இந்த சாலமோன் ராஜா. அவர் கட்டின தேவாலயமும் அந்த அளவிற்கு முக்கியத்துவமானது. சாலமோன் கட்டின இந்த தேவாலயம் இஸ்ரவேல் மக்களினுடைய அடையாளமாக பார்க்கப்பட்டது. இதை வச்சு தான் யூதர்கள் அவங்களுடைய வரலாறையே பிரிப்பாங்க. முதலாம் தேவாலயத்தினுடைய காலகட்டம், 2ஆம் தேவாலயத்தினுடைய காலகட்டம் சொல்லி சாலமோன் கட்டின இந்த தேவாலயத்தை வைத்து தான் யூதர்கள் அவர்களுடைய வரலாறையை பிரித்து கொள்கிறார்கள். அந்த தேவாலயம் இடிக்கப்பட்டு போனப்ப கூட இன்னைக்கு வரைக்கும் சாலமோன் தேவாலயம் ஒரு பேசு பொருளாக இருக்கிறது. அப்படின்னா முதல்ல சாலமோன் அதை கெட்டின பொழுது, அதனை பிரதிஷ்டை செய்த பொழுது அது எவ்வளவு முக்கியத்துவமானதாக, அது எவ்வளவு பிரம்மாண்டமாக இருந்திருக்கும். அப்படிப்பட்ட ஒரு ஆலயத்தை கெட்டின பின்புதான் அப்படிப்பட்ட ஒரு பேரரசராக இருந்த இந்த சாலமோன் தான் எல்லா ஜனங்களுக்கு முன்பாக, சமஸ்த இஸ்ரவேலுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு கரங்களை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறார். அவருடைய ஆராதனை முறை என்பது தன்னை தாழ்த்தி மற்ற ஜனங்களுக்கு முன்பாக ஒரு மாதிரியை ஏற்படுத்துகிறார். ஜனங்களுக்கு அவர் ஒரு பேரரசர், ஆனால் சாலமோனுக்கு நன்றாக தெரியும், நான் பேரரசன் அல்ல, எனக்கும் ஒரு ராஜா உண்டு, நான் ஆராதிப்பதற்கும் ஒரு கடவுள் உண்டு என்று தெரியும். அதனால தான் ஜனங்களுக்கு முன்பாக சாலமோன் கடவுளை முதன்மைப்படுத்தி தன்னை தாழ்த்தி பயபக்தியோடு ஆராதனை செய்வதை நாம் பார்க்க முடியும். இந்த பயபக்தி அல்லது இந்த தாழ்மை சாலமோனுக்கு எப்படி வந்தது, எப்படி கடவுளை ஆராதிப்பதற்கு இவ்வளவு முக்கியத்துவத்தை அவர் கொடுக்கிறார்னா, தான் ஆராதிக்கிற ஆண்டவர் யாருன்னு சாலமோனுக்கு நன்றாக தெரியும்.
அவர் தனக்கு எப்படிப்பட்ட ஆண்டவராக இருந்தார், தன்னுடைய தகப்பனாகிய தாவீதிற்கு அவர் எப்படிப்பட்ட ஆண்டவராக இருந்தார், தன்னுடைய முற்பிதாக்களான ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் அவர் எப்படிப்பட்ட ஆண்டவராக இருந்தார் அப்படின்னு சாலமோனுக்கு நன்றாக தெரியும். தான் ஆராதிக்கிறது யாருன்னு தெரிந்ததுனால தான் அந்த அளவிற்கு தாழ்மையோடு பயபக்தியோடு தன்னை தாழ்த்தி அவர் இந்த ஆராதனையிலே கடவுளை ஆராதிக்கின்றவராக இருக்கிறார். இன்றைக்கும் கடவுளை உண்மையாக பயபக்தியோடு ஆராதிக்கிற ஜனங்கள் எல்லா காலகட்டங்களிலும் இருந்து கொண்டே தான் இருக்கிறாங்க. காரணம் என்னென்னா, நாம் ஆராதிக்கிற கடவுள் யாருன்னு அவங்களுக்கு நன்றாக தெரியும். அவர் எவ்வளவு பரிசுத்தமானவர், அவர் எவ்வளவு அன்பானவர், எப்படிப்பட்ட தாழ்மையோடு பயபக்தியோடு ஆராதனைக்குள்ளே வந்து ஆராதிக்கணும் அப்படிங்கிறது அநேகருக்கு தெரியும். அதனால் சபையில் இருக்கிற அநேகர்கிட்ட நம்ம கற்றுக்கொள்ள முடியும். ஆனால் இதில் ஒரு சின்ன குழப்பங்கள் இருக்கிறது. என்னென்னா, சிலருக்கு இன்னும் ஆராதனை குறித்த அலட்சியம் இருக்கிறது. அதனை ஒரு அலட்சிய போக்கோடு அதை ரொம்ப அஜாக்கிரதையோடு அணுகுவதற்கு காரணம் என்னென்னா, நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னு நாம் முந்தின தலைமுறையிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளவே இல்லை. சபையில் வயதானவர்களிடத்தில் இருக்கின்ற அந்த பயபக்தி, வயதானவர்களிடத்தில் இருக்கின்ற அந்த தாழ்மை ஏன் இந்த தலைமுறையிடத்தில் இல்லை அப்படின்னு சொன்னால், அதை நாம் முந்தின தலைமுறையிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளவே இல்லை. கடவுள் எவ்வளவு நல்லவர் அப்படின்னு போன தலைமுறையிடத்திலிருந்து நாம் கேட்டுக்கொள்ளவே இல்லை. கடவுள் எவ்வளவு பயபக்திக்கு உரியவர், அவர் எவ்வளவு பரிசுத்தமானவர் என்பதை இதற்கு முந்தின தலைமுறையிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளவே இல்லை. அதனால் தான் காலங்கள் ஆக ஆக சபையை குறித்த ஆராதனை குறித்த ஒரு அஜாக்கிரதை, ஒரு அலட்சியம் நமக்கு வந்துகிட்டே இருக்குது. நீங்கள் இன்னும் நகர திருச்சபைகளில் போய் பார்த்தீங்கன்னா, ஆராதனை வேலையில் அறிவிப்பு நேரத்தில் இருந்து தான் சிலருக்கு ஆராதனையே தொடங்கும். அவங்க அப்போ தான் ஆராதனைக்குள்ளேயே வருவாங்க. செய்தி வேலை முடிந்த உடனே ஒரு காணிக்கையை போட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. அப்போ அவர்களுக்கு ஆராதனை என்பது அறிவிப்பு நேரத்திலும் அங்கே செய்தி வேலையில் மாத்திரம் தன்னை ஈடுபடுத்தி கொண்டால் போதும் அப்படிங்கிற ஒரு அலட்சியத்தன்மை இருக்கிறது. ஆலய மணி அடிக்கும் பொழுது ஆரம்ப ஜெபத்திற்கு நம்மள அநேகர் திருச்சபைக்கு வருவதே இல்லை. அதை பற்றின குற்ற உணர்வும் நமக்கு இருக்கிறதே இல்லை. இன்றைக்கி நம்ம ஆலயத்திற்கு தாமதமாக போனோமே, ஆலயம் ஆராதனை ஆரம்பித்த பிறகு நம்ம ஆலயத்திற்குள்ளே போனோமே என்கிற குற்ற உணர்ச்சி வருவதே இல்லை. ஏன்னா, நாம் யாரை ஆராதிக்க வந்திருக்கிறோம் என்பதை குறித்த போதுமான அறிவு நமக்கு இருப்பதே இல்லை. போதுமான புரிந்து கொள்ளுதல் நமக்கு இருப்பதே இல்லை. பாவ அறிக்கையினுடைய முக்கியத்துவம் நமக்கு தெரிவதில்லை. நாம் சொல்லுகிற விசுவாச அறிக்கையினுடைய முக்கியத்துவம் நமக்கு தெரிவதில்லை. நாம் ஏறெடுக்கிற எல்லா சுருக்க ஜெபங்களுடைய அர்த்தங்கள் நமக்கு தெரிவதில்லை. அதனால தான் அதை செய்யாமல் போகும்போது நமக்கு எந்த குற்ற உணர்ச்சியும் வருவதே இல்லை. நேராக நம்ம நம்மளுடைய காணிக்கையை செலுத்தி விட்டு போனால் போதும் என்கிற ஒரு அலட்சிய தன்மை நமக்கு வந்து கொண்டே இருக்கிறது. இந்த காரியங்களை அடுத்த தலைமுறையினருக்கு நாம் தான் சொல்லி தர வேண்டும். சாலமோன் எல்லா ஜனங்களுக்கு முன்பாக அதை செய்த ஒரு காரியம், நீங்கள் முக்கியத்துவப்படுத்துகிற ராஜாவாகிய நான் உங்களுக்கு முன்பாக என்னை தாழ்த்துகிறேன் என்றால், நீங்களும் என்னை விட அதிகமாக அப்படி செய்யும்படிக்கு நான் உங்களுக்கு கற்பிக்கிறேன் என்கிற மாதிரியை சாலமோன் மற்ற ஜனங்களுக்கு முன்பாக வைக்கிறார். கடவுளை அறிந்து கொள்வதன் வழியாக அர்த்தமுள்ள பயபக்தி உள்ள ஒரு ஆராதனையை நாம் உண்டாக்க முடியும். அது இல்லைன்னா நம்மளுடைய ஆராதனைகள் எல்லாமே அநேக நேரங்களிலே அர்த்தமில்லாததாக இருக்கிறது. இன்றைக்கி நம்ம ஆலயத்திற்கு தாமதமாக வருவதும் வராமற் போவதற்குமான காரணம், நமக்கும் ஆலயத்திற்கும் நடுவில் உள்ள தூரம் கிடையாது. நம் ஆலயத்திற்கு தாமதமாக வருவதோ அதை அலட்சியப்படுத்துவதோ நமக்கும் சபையில் உள்ள ஊழியக்காரர்களுக்கும் நடுவில் உள்ள தூரம் கிடையாது. நமக்கும் கடவுளுக்கும் நடுவில் உள்ள தூரம் தான் நாம் ஆராதனைகளை அலட்சியமாக அணுகுவதும் அதற்கு நம்மை பயபக்தியோடு ஈடுபடுத்தி கொள்ளாமல் இருப்பதற்கும் காரணம். நம்ம எவ்வளவு தூரம் ஆண்டவரிடத்திலிருந்து விலகுகிறோமோ அவ்வளவு தூரம் திருச்சபையிலிருந்தும் நம்மை அந்நியப்படுத்திக் கொள்வோம். எவ்வளவு தூரம் நம்ம ஆண்டவர் மீது பயபக்தி இல்லாமல் இருக்கிறோமோ அவ்வளவு தூரம் அவருடைய ஆராதனைகளிலே மிகுந்த அஜாக்கிரதையோடு அமர்ந்திருக்கிறவர்களாக இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம ஆண்டவரையும் ஆலய ஆராதனைகளையும் சவுல் தாவீதை எப்படி நடத்தினாரோ அப்படிதான் அநேக நேரங்களை நம்ம நடத்துகிறோம். கோலியாத்தை கொல்வதற்கு சவுலுக்கு தாவீது வேண்டும். தன்னுடைய சார்பாக யுத்தத்தில் ஈடுபடுவதற்கு சவுலுக்கு தாவீது வேண்டும். ஆனால் தாவீது ராஜாவாக இருப்பதை சவுல் ஏற்றுக்கொண்டதே கிடையாது. இன்னைக்கு அதே போல கோலியாத் போன்ற பிரச்சனைகளிலிருந்து நம்மை விடுவிப்பதற்கு, நாம் கண்ணீர் சிந்துவதற்கு நமக்கு ஆலய ஆராதனைகள் வேண்டும். நம்முடைய தேவைகளை சொல்லி நாம் ஜெபிப்பதற்கு நமக்கு ஆலய ஆராதனைகள் வேண்டும். ஆனால் அதை என்னுடைய வாழ்க்கையிலே முதன்மை இடத்தில் வைப்பதற்கு நாம் பிரியப்படுவதே கிடையாது. அது ஒரு பார்ட்டாக இருக்கட்டும், ஆலய ஆராதனைகள் ஒரு பகுதியாக இருக்கட்டும், ஆனால் அதை முக்கியத்துவப்படுத்தி அதனை
எனக்கு முதன்மை இடம் கொடுக்கின்ற அளவிற்கு நாம் அதை உயர்த்துவதே கிடையாது. ஒரு பிஸ்னஸ் போல, ஒரு டீல் போல நம்ம ஆலய ஆராதனைகள் நடத்துகிறோம். எனக்கு பிரச்சனைகள்னால் நான் ஆலயத்திற்கு வருவேன், எனக்கு ஏதாவது கடினங்கள் இருந்தால் நான் ஆலயத்திற்கு வருவேன், ஆலய ஆராதனைகளிலே மிகுந்த ஊக்கமாக மிக வாஞ்சியோடு நான் என்னை ஈடுபடுத்திக் கொள்வேன். ஆனால் நான் வசதியாக வாழ்கின்ற காலகட்டங்களிலே, மகிழ்ச்சியாக இருக்கின்ற காலகட்டங்களிலே நான் ஆலய ஆராதனைகளுக்கு அவ்வளவு முக்கியத்துவங்கள் கொடுக்கறதில்லை. ஒருவேளை நோய்வாய்ப்பட்டால் ஜெபிக்கக்கூடாதா, கஷ்டம் வந்தால் ஜெபிக்கக்கூடாதா அப்படின்னா இல்லை, ஜெபிக்கணும். ஆனால் அது மட்டும்தான் நம்மை ஆலய ஆராதனைகளை ஈடுபடுவதற்கு காரணமாக இருக்கும்னா அது ஒரு உண்மையான, ஒரு முழுமையான ஒரு ஆன்மீக வாழ்க்கையாக, ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையாக இருக்க முடியாது. நிறைய நேரங்களில் நம்மளுடைய கஷ்டங்களுக்காகவும் தேவைகளுக்காகவும் உயிர் பயத்தினாலையும் தான் கடவுளை தேடுகிறோமே ஒழிய உண்மையான அன்போடு, தாழ்மையோடு, பயபக்தியோடு நம்மை ஆலய ஆராதனைகளில் ஈடுபடுத்திக் கொள்வதே கிடையாது. தேவைகளுக்காக ஜெபிப்பது தவறல்ல, தேவைகளுக்காக மட்டும்தான் நான் ஜெபிப்பேன், தேவைகளுக்காக மட்டும்தான் நான் ஆராதிப்பேன் என்பது ஒரு உண்மையான, ஒரு முழுமையான ஆவிக்குரிய வாழ்க்கையாக அது இருக்க முடியாது. பவுலடியார் நம்ம எச்சரிக்கின்ற ஒரு வார்த்தை, இம்மைக்காக மாத்திரம் நீங்கள் கிறிஸ்துவின் மேல் பற்றுள்ளவர்களாய் இருந்தீர்களானால், பற்றுதலாய் இருப்பீர்களானால் மற்றவர்களை பார்க்கிலும் நீங்கள் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாய் இருப்பீர்கள். ஆலய ஆராதனையிலே மிகுந்த தாழ்மையோடு, பயபக்தியோடு பங்கு பெறும்படியாக சாலமோன் அரசர் நமக்கு முன்மாதிரியாக வைக்கிறார். அது நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் யார் என்பதை புரிவதினாலே வருகின்ற தாழ்மை. நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் எவ்வளவு இறையாண்மை உள்ளவர், எவ்வளவு கர்த்தத்துவம் உள்ளவர், அவர் எவ்வளவு வல்லமை உள்ளவர், அவர் எனக்கும் என் தகப்பனுக்கும் என் தாய்க்கும் எவ்வளவு முக்கியமானவராக இருந்திருக்கிறார் என்பதை புரிவதினாலே வருகின்ற அன்பினாலே வருகின்ற தாழ்மை. அந்த தாழ்மையோடு ஆராதிக்கும்படியாக கடவுள் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். சரி, இது நாம் ஆராதிக்க வேண்டிய முறையை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆராதிக்க வேண்டிய நோக்கம் என்ன, பர்பஸ் ஆஃப் ஒர்ஷிப் என்ன, பர்பஸ் ஆஃப் சர்ச் என்ன அப்படிங்கிறத நாம் மார்க்கு சுவிசேஷத்திலிருந்து கற்றுக்கொள்ள இருக்கின்றோம். இயேசு இதற்கான ஒரு மாதிரியை நமக்கு கற்றுத்தருகிறார். மார்க்கு எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரத்திற்கு நம்முடைய வேதாகமத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். ஆண்டவர் வழக்கம் போல ஜெபாலயத்திற்குள்ளாக வருகிறார். அங்கு இருக்கின்ற கை சூம்பின மாற்றுத்திறனாளி ஒரு மனிதனை அவர் பார்க்கிறார். அவரை பார்த்துவிட்டு அவரை சுகப்படுத்தும்படியாக அவர் முயற்சிக்கும் பொழுது அங்கு இருக்கின்ற பரிசேயர்கள் கூட்டம் அவருக்கு எதிராக இருக்கிறார்கள். நமக்கு நன்றாக தெரியும், இயேசு கிறிஸ்துவை பின்பற்றின கூட்டம் ஒரு மிகப்பெரிய கூட்டம். லூக்காவுடைய சுவிசேஷத்தில் எழுதும் பொழுது ஒருவரை ஒருவர் மிதிக்கத்தக்க ஒரு பெரிய கூட்டம் இயேசு கிறிஸ்துவுக்கு பின் வந்தது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இந்த கூட்டத்தை வேத அறிஞர்கள் 3 பிரிவாக பிரிக்கிறார்கள். ஒன்று, அவருடைய வசனத்தை கேட்டு அவர் மீது உண்மையாகவே அன்பு வைத்து அவரை பின்பற்றின ஒரு கூட்டம். இதில் தான் சீடர்கள் இருந்தாங்க, இதில் தான் இயேசுவை பின்பற்றின விசுவாசிகள் இருந்தாங்க. இரண்டாவது, இயேசு கிறிஸ்துவை பின்பற்றின ஒரு கூட்டம் இருந்தது. அவர்கள் தங்களுடைய சுயநலத்திற்காக அவர்கிட்ட இருந்து தங்களுக்கு ஏதாவது நன்மை கிடைக்கும் என்று சொல்லி சுயநலமாக அவரை பின்பற்றின ஒரு கூட்டம் இருந்தது. இயேசு கிறிஸ்துவை பின்பற்றின 3வது ஒரு கூட்டம் இருந்தது. இவங்களுக்கு என்ன வேலை அப்படின்னா, இவர் என்ன செய்ய போறாரு, இவர் செய்யறதுலேருந்து என்ன தப்பு கண்டுபிடிக்கலாம், இதை வைத்து எப்படி இவரை கொலை செய்யலாம் அல்லது கொலை செய்வதற்கான நியாயத்தை உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லி தப்பு கண்டுபிடிக்கிறதுக்காகவே அவருக்கு பின்னாடி 3வது ஒரு கூட்டம் இருந்தது. அந்த கூட்டத்தில் முக்கியமானவர்களாக இருந்தவர்கள் தான் இந்த பரிசேயர்கள். இப்போவும் அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா, இயேசு கிறிஸ்து அந்த மாற்றுத்திறனாளி மனிதனை சுகமாக்குவது ஓய்வு நாளில் நடக்கிறபடியினால் அதை சொல்லி அவரை குற்றப்படுத்தலாம், அதை சொல்லி அவரை தண்டனைக்கு உள்ளாக்கலாம் என்கிற நோக்கத்தோடு அவர்கள் வருகிறார்கள். 2வது வசனத்தில் நம்ம பார்க்கிறோம், மார்க்கு எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 2வது வசனம், அவர் ஓய்வு நாளில் அவனை சொஸ்தமாக்கினால் அவர் பேரில் குற்றம் சாட்டலாம் என்று அவர் மேல் நோக்கமாய் இருந்தார்கள். ஆண்டவர் அவர்களை பார்த்து கோபப்பட்டார் அப்படின்னு மார்க்கு எழுதுகிறார். 5வது வசனத்தினுடைய பகுதியில் நம்ம படிக்கிறோம், அவர்களுடைய இருதய கடினத்து நிமித்தம் அவர் விசனப்பட்டு கோபத்துடனே சுற்றிலும் இருந்தவர்களை பார்த்து அவர்களை கடிந்து கொள்கிறார். பொதுவாக ஆண்டவர் பொது ஜனங்களை பார்த்து கோபப்படுவது அப்படிங்கிறது ரொம்ப அரிதானது. அவர் சீடர்களை திட்டி இருக்கிறாரு, சீடர்களிடத்தில் ரொம்ப கடினமாக பேசியிருக்கிறார். ஆனால் பொது ஜனங்களுக்கு முன்பாக பொது ஜனங்களை பார்த்து அவர் கோபப்படுவது என்பது ரொம்ப அரிதானது. 2 இடங்களில் தான் இதை நம்ம பார்க்க முடியும். ஒன்று, எருசலேம் தேவாலயத்தை சுத்தம் செய்யும் பொழுது அங்கிருந்த கடைக்காரர்களை அவர் விரட்டிய போது அவருக்கு இருந்த ஒரு கோபம், அதை தான் நம்ம பொது ஜனங்களுக்கு முன்பாக அவர் நேரடியாக வெளிப்படுத்தின முதல் சம்பவமாக பார்க்கிறோம். 2வது, அவர் ஜெபாலயத்திலே கை சூம்பின ஒரு மனிதனை சுகமாக்குவதற்கு முன்பாக பரிசேயர்களுடைய எண்ணங்களின் நிமித்தம் அவர் கோபப்பட்ட இந்த 2வது இடம். இந்த 2 இடத்துல தான் ஆண்டவர் பொது இடங்களிலே பொது ஜனங்களுக்கு முன்பாக தன்னுடைய கோபத்தை ரொம்ப பகிரங்கமாக ரொம்ப நேரடியாக வெளிப்படுத்துவதை நாம் பார்க்க முடியும். இந்த 2 சம்பவத்துக்கும் இருக்கிற ஒரு ஒற்றுமை என்ன அப்படின்னா, ஆலயத்தினுடைய நோக்கம் மாற்றப்பட்ட போது அதை அவரால் ஏற்றுக்கொள்ள முடியலை.
என்ன நோக்கத்தோடு சபை செயல்படணுமோ அந்த நோக்கத்தை, அந்த தேவையை அந்த சபை மாற்றின பொழுது அதை அவரால் ஏற்றுக்கொள்ள முடியல. ஆராதிக்க வேண்டிய இடம் ஒரு பிஸ்னஸ் பண்ணுற ஒரு இடமா, ஒரு வியாபார ஸ்தலமா, ஒரு வர்த்தக ஸ்தலமாக மாறினதை முதலாவது அவர் ஏற்றுக்கொள்ள முடியல. அங்கு அவர் ரொம்ப வெளிப்படையாக கோபப்படுகிறார். இந்த இடத்துல அன்பினாலே செய்யப்பட வேண்டிய, அன்பினால் நிறைந்திருக்கிற வேண்டிய அந்த ஆலயம், தன்னை போன்ற ஒரு மனிதனுடைய இயலாமையிலே அவனுக்கு உதவி செய்து அவனுக்காக பரிந்து பேசியிருக்க வேண்டிய ஆலயம், ஆலயத்தின் மக்கள், ஆலயத்தினுடைய ஒரு பகுதியார் அதை எதிர்த்து நிற்பதை ஆண்டவரால் ஏற்றுக்கொள்ள முடியல. எங்கு அன்பு பகிரப்பட்டிருக்க வேண்டுமோ, எங்கு அன்பு மற்றவர்களுக்கு உதவி செய்யக்காக அது மாறியிருக்க வேண்டுமோ, அங்கு அதே மனிதர்கள் அதற்கு எதிராக நிற்பதை ஆண்டவரால் ஏற்றுக்கொள்ள முடியல. அதனால் வெளிப்படையாக அந்த மனிதர்களை பார்த்து அவர் கோபப்படுகிறார். இவங்க தான் முன்னால் இயேசுவினிடத்தில் பரிந்து பேசியிருக்கணும். இவங்க தான் முதலாவதாக அந்த மனிதனை சுகப்படுத்தும்படி இயேசுவினிடத்தில் கேட்டிருக்கணும். ஆனால் இவங்களே அவனை சுகப்படுத்தக்கூடாதபடிக்கு தங்களுடைய பாரம்பரியங்களையும் தங்களுடைய கலாச்சாரங்களையும் முன்னிறுத்தி இவனை சுத்தப்படுத்த இந்த நாளிலே உங்களுக்கு தடை இருக்கிறது என்று இயேசுக்கு முன்பாக நிற்கிறார்கள். அர்த்தமில்லாத, பிரயோஜனமில்லாத, அன்பில்லாத வரட்டு பாரம்பரியங்களை ஆண்டவர் எதிர்க்கிறார். சபை அப்படிப்பட்ட பாரம்பரியங்களை கொண்டதாக, அப்படிப்பட்ட நம்பிக்கைகளை கொண்டதாக ஒரு நாளும் இருந்து விடக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா சபையும் ஆராதனையும் என்ன நோக்கத்திற்காக ஆண்டவர் நிர்ணயம் பண்ணாரோ, என்ன நோக்கத்திற்காக ஆண்டவர் அதை உருவாக்கினாரோ அதற்கு எதிர் திசையிலே அது பயணிப்பதாக இருக்கும். ஆராதனைகளுடைய நோக்கம் மாறுவது, அன்பில்லாத மக்கள் ஆண்டவரை ஆராதிக்கும் போது அது ஆலயத்தினுடைய நோக்கத்தை அது மாற்றுவதாக இருக்கிறது. கிறிஸ்து நேரடியாக செயல்பட விரும்புகின்ற கிறிஸ்தவர்களாக நம்மை உருவாக்க விரும்புகிறார். அவர் எப்படி அன்புள்ளவராக இருந்தாரோ அந்த அன்பை அவர் நம்மிடத்திலே பகிர்ந்து கொள்கிறார். இந்த திருச்சபைக்குள்ள உட்கார்ந்திருக்கிற நாம் எல்லா விதங்களிலும் தகுதி உள்ளவர்களான்னு சொல்லி கேட்டால் இல்லை. நாம் எல்லாருமே மீட்கப்பட்ட பாவிகள் என்ற நிலைமையில் இருக்கின்றோம். தகுதியில்லாத உங்களையும் என்னையும் ஆண்டவர் அவருடைய கிருபையினாலே ஆலயத்திற்குள்ள அழைத்து வந்திருக்கிறார். அவர் தகுதியில்லாத நம்ம ஏற்றுக்கொண்டது போல அதே அன்போடு நமக்கு பக்கத்தில் இருப்பவங்களையும் நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும். இன்னும் இந்த திருச்சபையினுடைய நன்மைகளை அறியாத, இயேசுனுடைய அன்பை அறியாத மற்ற ஜனங்களிடத்திலும் அதே அன்போடு நாம் நடந்து கொள்ள வேண்டும். அதனுடைய துவங்குகின்ற இடமாக இந்த ஆலயமும் ஆராதனையும் இருக்க வேண்டும். இதுதான் ஆண்டவர் ஏற்படுத்தின திருச்சபையினுடைய உண்மையான நோக்கம். நான் உங்களை எப்படி ஏற்றுக்கிட்டனோ அதுபோல் நீங்களும் உங்களுடைய பிறனை ஏற்றுக்கொள்ளுங்க, நீங்களும் மற்ற ஜனங்களை ஏற்றுக்கொள்ளுங்க என்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு இடம்தான் இந்த ஆலயமும் இந்த ஆலய ஆராதனைகளும். ஆனால் இங்கே அமர்ந்திருக்கின்ற நமக்கே யார் யாரெல்லாம் நம்முடைய அன்பின் வட்டத்திற்கு தேவையில்லைன்னு சொல்லி ஒதுக்குகின்றவர்களாக நம்ம அங்கே அமர்ந்திருக்கின்றோம். இந்த ஆலய ஆராதனையில் பங்கு பெற்று கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் கூட நம்முடைய மனதிலே இன்னும் எத்தனையோ பேரை பற்றின கடின உணர்வுகள் நமக்கு இருந்து கொண்டு தான் இருக்கிறது. இவங்க எனக்கு வேண்டாம், இவங்களுடைய உறவு வட்டத்தில் எனக்கு இருக்க தேவையில்லை, இவங்களோட நான் நட்பு உறவு வைத்துக் கொள்ளப் போவதில்லை, இவங்க அநேக காரியங்களில் தகுதியில்லாதவர்களாக இருக்கிறார்கள், குறையில்லாதவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லி நிறைய காரணங்களை சொல்லி அன்பு உருவாக வேண்டிய இடத்திலே அன்பில்லாத மக்களாக நாம் அநேக நேரங்களில் அமர்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த ஆராதனையில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது, நான் உங்களை ஏற்றுக்கொண்டது போல நீங்களும் பிறரை ஏற்றுக்கொள்ளுங்கள். நான் உங்கள் மீது அன்பு செலுத்தினது போல நீங்களும் அந்த அன்பை பிறரோடு பகிர்ந்து கொள்ளுகின்றவர்களாக இருங்கள். கிறிஸ்தவம் ஒரு வெற்று கோட்பாடுகளினாலோ அல்லது வெற்று உபதேசங்களினாலோ நிரம்பின ஒரு மதம் அல்ல. அது மனிதர்களுடைய வாழ்க்கையில் நேரடியான தாக்கங்களை ஏற்படுத்தக்கூடியது. எப்படி வரலாறை நம்ம பிரிக்கிறோமோ அதுபோல கிறிஸ்துவினாலே ரட்சிக்கப்பட்ட சபையினுடைய ஒவ்வொரு உறுப்பினர்களுடைய வாழ்க்கையும் இரண்டாக பிரிக்கலாம். கிறிஸ்துவுக்கு முன், கிறிஸ்துவுக்கு பின் என்று சொல்லி அவர் நம்மிடத்திலே உண்டாக்கின அந்த அன்பின் அடிப்படையிலே நம்முடைய வாழ்க்கையை இரண்டாக பிரித்துக் கொள்ளலாம். கிறிஸ்துவுக்கு முன் என்னோட வாழ்க்கை எப்படினாலும் இருந்திருக்கலாம், ஆனால் கிறிஸ்துவுக்கு பின்பு அவரை நான் ஏற்றுக்கொண்ட பின்பு அவரை போல வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை, அவர் விரும்புகின்ற ஒரு ஆராதனையை ஏறெடுக்கின்ற ஒரு மகளாக மாற்ற அவர் என்னை விரும்புகிறார். அவர் எனக்கு கற்றுக் கொடுத்த அந்த அன்பை நானும் பிறருக்கு பகிர்ந்து கொள்கின்றவனாக இருக்க விரும்புகிறார். இந்த உலகம் அதை விரும்புமான்னு சொல்லி கேட்டால் இல்லை. இந்த உலகம் சொல்லுகின்ற எல்லா காரியங்களுக்கும் நேரெதிரான ஒரு பாடத்தை கிறிஸ்தவம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இந்த உலகம் ஏற்றத்தாழ்வுகளை நமக்கு சொல்லுகின்றது, வெறுப்புணர்ச்சிகளை பரப்பி கொண்டிருக்கின்றது, சுயநலமாக வாழுகின்ற ஒரு வாழ்க்கையை ரொம்ப சரின்னு சொல்லுகிறது. ஆனால் ஆலய ஆராதனைகளும் ஜெபங்களும் ஆண்டவரும் நம்மிடத்தில் எதிர்பார்ப்புகிறது, மற்றவங்க எப்படினாலும் இருக்கலாம், ஆனால் நீ அன்புதான் செய்ய வேண்டும். நான் உன்னை
நேசிப்பதைப் போல நீ பிறரை நேசிக்க வேண்டும். உன்னை நீ எப்படி நேசிக்கிறாயோ அதை போல பிறரையும் நீ நேசிக்க வேண்டும். உன்னை எப்படி நீ நடத்த விரும்புகிறாரையோ அதை போல நீ பிறரையும் நடத்த வேண்டும். மனதில் அன்பு இல்லாமல், நம்முடைய ஜெபங்களிலே மாற்றம் இல்லாமல், நம் கையில் இருந்து போடுகின்ற எல்லா காணிக்கைகளும், நம் வாய் திறந்து செய்கிற எல்லா ஜெபங்களும் அர்த்தமற்றதாக, முழுமை இல்லாததாக இருக்கும். மாற்றங்கள் நம்முடைய மனதிலிருந்து துவங்க வேண்டும். ஆலய ஆராதனைகள் அன்பை வெளிப்படுத்துவதாக இருக்கின்றது. முதலாவதாக நான் சொன்னேன், ஆலய ஆராதனைகள் இறையாண்மையினுடைய வெளிப்பாடு. நாம் ஆராதிக்கின்ற ஆண்டவர் யார் என்பதை புரிந்து அறிந்து தாழ்மையோடு பயபக்தியோடு ஆராதிக்க வேண்டும். இரண்டாவது காரியம், இயேசுவானவர் நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற மாதிரி, நான் உங்களுக்கு கொடுத்த அன்பை பகிர்ந்து கொள்கின்றவர்களாக இருங்கள். நான் திருச்சபையிலே வெளிப்படுத்துகின்ற என்னுடைய அன்பை பெற்றுக்கொண்டு அதை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்கின்றவர்களாக இருங்கள். மூன்றாவது வெளிப்பாடு, ஆலய ஆராதனைகளிலே நம்மோடு ஆண்டவர் வெளிப்படுத்துகின்ற மூன்றாவது காரியம், அது மீட்பின் வெளிப்பாடாக இருக்கிறது. நாம் வாசிக்க கேட்ட வெளிப்படுத்தின விசேஷம் 14வது அதிகாரத்திற்கு நம்முடைய வேதாகமத்தை திருப்பிக் கொள்வோம். முதல் 7 வசனங்கள் நாம் வாசிக்க கேட்ட இந்த வேத பகுதி. யோவான் ஆண்டவர் அவருக்கு வெளிப்படுத்தின தரிசனத்தை இந்த பகுதியிலே எழுதுவதை நாம் பார்க்கின்றோம். கடைசி காலங்கள் எவ்வளவு கடினமானதாக இருக்கும், ஆண்டவரை அறியாத ஜனங்கள் அதிகமாக உருவாகும் பொழுது இந்த உலகம் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் அவருக்கு வெளிப்படுத்தின தரிசனத்தை யோவான் இந்த பகுதியில் எழுதுவதை பார்க்கிறோம். இந்த அதிகாரத்துக்கு முந்தின அதிகாரத்தில் கூட உலகத்தினுடைய கடைசியிலே ஒரு மிருகம் ஒன்று தோன்றும். அந்த மிருகம் ஜனங்களை எவ்வளவு கடினமானதாக நடத்தும், அது எவ்வளவு பாவமுள்ள தன்னுடைய விசுவாசிகளை உருவாக்கும், அதனுடைய நெற்றிகளிலே தங்களுடைய நாமத்தை போட்ட மனிதர்கள் எவ்வளவு கொடூரமானவர்களாக இருப்பார்கள் என்று சொல்லி ஒரு மிகுந்த கடினமான ஒரு காலகட்டத்தை யோவான் இந்த 13வது அதிகாரத்திலே எழுதுவதை பார்க்கிறோம். ஆனால் அதற்கு அடுத்த அதிகாரமான நாம் வாசிக்க கேட்ட இந்த பகுதியிலே யோவான் எழுதுகிறார், அந்த காலகட்டத்திலும் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட 144,000 பேர் இருக்கத்தான் செய்கிறார்கள். கடவுளால் மீட்கப்பட்டு அவருடைய பெயரை, அவருடைய நாமத்தை தங்களுடைய நெற்றிகளிலே பதித்து கொண்டவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். காலங்கள் எவ்வளவு கடினமானாலும், காலங்கள் எவ்வளவு மோசமான மனிதர்களை உருவாக்கினாலும், ஆண்டவரை ஆராதிக்கிற ஜனங்களும் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களும் எப்போதும் இருக்க தான் செய்வாங்க. காலங்கள் மோசமானதாக மாறலாம், ஆராதிப்பதற்குரிய சூழ்நிலையே நமக்கு இல்லாமல் போகலாம், நம்முடைய சிறுபான்மைத்துவம் இன்னமும் அதிகப்படுத்தப்பட்டு நாம் எவ்வளவு மோசமான ஒரு காலங்களுக்குள்ளே போனாலும் கடவுளை ஆராதிக்கிற ஒரு ஜனங்கள் எப்போதுமே இருக்க தான் போகிறாங்க. சபைக்கும் சபை ஆராதனைகளுக்கும் முடிவு என்பதே கிடையாது. காரணம், இது நாம் துவங்கின ஆராதனை அல்ல, இது நாம் துவங்கின ஆலயங்கள் அல்ல. கிறிஸ்துவனுடைய சுய இரத்தத்தை சிந்தி சம்பாதிக்கப்பட்ட திருச்சபை அது எப்பொழுதுமே தன்னுடைய விசுவாசிகளை தனக்குள்ளாக வைத்து கொண்டே தான் இருக்கும். வரலாறு இதற்கான எத்தனையோ சான்றுகளை நமக்கு தந்து கொண்டே தான் இருக்கிறது. ஏலியினுடைய காலகட்டங்களில் அவருடைய பிள்ளைகள் ஆலய வாசலில் வைத்து விபச்சாரம் செஞ்சாங்க. ஆலயத்திலே பலி செலுத்த வருகின்ற காணிக்கைகளை தங்களுக்கென்று எடுத்துக்கொள்கின்ற மோசமான மனிதர்களாக கடவுளுடைய ஊழியக்காரர்களாக இருந்தாங்க. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உருவானப்போ கூட கடவுள் சாமுவேலை உருவாக்கினார். ஏலியினுடைய மக்கள் உருவானார்கள்னா சாமுவேலும் உருவாவார்கள். அதனுடைய காலகட்டங்களுக்கு பின்பு, பல வருடங்களுக்கு பின்பு சபை முழுக்க முழுக்க வியாபார ஸ்தலமாக மாறிப்போன ஒரு காலங்கள் இருந்தது. ஒரு சபை எப்படியெல்லாம் இருக்கக்கூடாதோ அப்படியெல்லாம் இருந்த காலகட்டங்கள் மார்ட்டின் லூத்தர் காலகட்டங்களில் இருந்தது. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு காலங்கள் உருவானதுனால தான் மார்ட்டின் லூத்தர் என்கிற மனிதரை ஆண்டவர் ஏற்படுத்தினார், உருவாக்கினார். அவர் ஏற்படுத்தின அந்த சீர்திருத்தத்தினுடைய விளைவுதான் நாம் இன்று அமர்ந்திருக்கின்ற இந்த திருச்சபைகள். எல்லா காலகட்டங்களிலும் ஆண்டவரை உண்மையாக நேசிக்கின்ற, உண்மையாக வழிபடுகின்ற, அவருடைய நாமத்தை தங்களுடைய நெற்றிகளை தரித்து கொண்ட தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் எப்பொழுதுமே இருக்க தான் செய்கிறாங்க. அதைத்தான் இந்த பகுதியிலேயே நாம் பார்க்கிறோம். 14வது அதிகாரத்தினுடைய 3வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், அவர்கள் சிங்காசனத்திற்கு முன்பாகவும் 4 ஜீவன்களுக்கு முன்பாகவும் மூப்பர்களுக்கு முன்பாகவும் புதுப்பாட்டை பாடினார்கள். அந்த பாட்டு பூமியிலிருந்து மீட்டு கொள்ளப்பட்டவர்களின் பாட்டு. 4வது அதிகாரத்தினுடைய பிற்பகுதியிலே பார்க்கிறோம், இவர்கள் மனுஷரிலிருந்து தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் முதற் பலனாக மீட்டு கொள்ளப்பட்டவர்கள். ஆலயத்தினுடைய ஆராதனைகளிலே ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்துவதற்கான 3வது முக்கியமான காரியம், தன்னுடைய மீட்பின் செயல்பாடுகளின் வழியாக தன்னை ஆராதிக்கின்ற ஒரு ஜனத்தை திருச்சபைக்குள்ளாக வைத்திருப்பதின் வழியாக அவர் தன்னை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். இன்னைக்கு நீங்களும் நானும் இங்கே அமர்ந்திருக்கணும்னா ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை மீட்டு கொண்டார் என்பதனுடைய அடையாளம் தான் நாம் இங்கே அமர்ந்திருப்பது. ஆண்டவரை நம்ம ஆராதிப்பதற்கான அழைப்பு
அழைப்பு என்பது அவர் நம்மை இரட்சித்து கொண்டார், நாம் அவருக்கான மனிதர்களாக, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதர்களாக மாறியிருக்கிறோம் என்பதற்கான ஒரு அடையாளம் தான் நாம் இன்று திருச்சபைகளிலே அமர்ந்து அவரை ஆராதித்து கொண்டிருப்பதற்கான ஒரு முக்கியமான காரியம். கிறிஸ்தவத்தினுடைய அடித்தளமே கிறிஸ்துவின் வழியாக உருவாகுகின்ற மீட்பு தான். எல்லா மனிதர்களுக்கும், எல்லா விசுவாசிகளுக்கும் ஒரு உயர்ந்த ஒரு நோக்கம் இருக்கும். அப்படின்னா நாம் ஆண்டவராலே மீட்டு கொள்ளப்படுவதும் அந்த மீட்பின் அனுபவத்தை தினந்தோறும் புதுப்பித்துக் கொள்வதும் தான். நாம் திருச்சபைக்கு ஒவ்வொரு நாளும் வருவதற்கான அடையாளமே அவர் என்னை மீட்டு கொண்டார், அந்த மீட்பின் அனுபவத்தை இந்த ஆராதனையிலும் நான் புதுப்பித்துக் கொள்ள இருக்கிறேன் என்பதுதான் அதற்கு அடையாளம். நீங்கள் ஆலய ஆராதனைகள் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் இந்த மீட்பினுடைய அடையாளத்தை நம்ம பார்க்க முடியும். நாம் சுமந்து வருகிற சிலுவையாக இருக்கலாம், அல்லது நம்முடைய ஆலய ஆராதனைகளில் நாம் செய்கின்ற சாக்கிரமந்துகளாக இருக்கலாம், அது திருமுழுக்காக இருந்தாலும் சரி, திருவிருந்தாக இருந்தாலும் சரி, அல்லது நம்ம ஆலயத்தில் பயன்படுத்துகின்ற ஜபங்களாக இருக்கலாம். இந்த எல்லா ஜபங்களுக்கு பின்பாகவும் ஒரே ஒரு செய்தி இருக்கும்னா அது நீங்கள் ஆண்டவரால் மீட்டு கொள்ளப்பட்டீர்கள் என்கிற ஒரே செய்தி தான். எல்லா ஆராதனைகளிலும் நாம் மீட்டு கொள்ளப்பட்டிருக்கிறோம் என்கிற செய்தியை ஆண்டவர் நமக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறார். எல்லா ஆராதனைகளிலும் அதை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒவ்வொரு ஆராதனைகளுடைய முடிவுலையும் நம்ம ஆசீர்வாதம் குருவானவர் சொல்ல நம்ம கேட்போம். இந்த ஆசீர்வாதம் பெரும்பாலும் பவுலடியார் சொன்ன அந்த ஆசீர்வாதத்திலிருந்து எடுத்து பயன்படுத்தப்படும். இதை பாலின் பெனடிக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் என்று சொல்லி அந்த ஆசீர்வாதத்திலே நம்ம பார்க்கிறோம். இதை நம்ம ரொம்ப கூர்ந்து கவனிச்சோம்னா இந்த மூன்றுக்கு பின்னாடியும் ஒரே ஒரு அர்த்தம் தான் இருக்கும். முதல்ல நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். கிரேஸ் ஆஃப் அவர் லார்ட் அண்ட் சேவியர் ஜீசஸ் கிரைஸ்ட். கிறிஸ்துவனுடைய கிருபை என்ன? எந்த கிறிஸ்துவனுடைய கிருபை உங்கள் அனைவரோடும் இருக்கும்படியாக ஒவ்வொரு ஆராதனைகளிலும் ஊழியக்காரங்க நம்ம வாழ்த்துறாங்க, அல்லது எந்த கிறிஸ்துவனுடைய கிருபை நம்மோடு கூட இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதாகமம் நமக்கு காட்டுகிறது அப்படின்னா நாம் மீட்டு கொள்ளப்பட்ட அந்த கிருபை தான். தகுதி இல்லாத நம்மை மீட்டு கொண்ட ஆண்டவருடைய கிருபை அது மீட்பை தான் குறிக்கிறது. உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்த்த தேவாட்டுக்குட்டி. நம்முடைய எல்லாருடைய பாவங்களும் கிறிஸ்துவினாலே மன்னிக்கப்பட்டது என்பதுதான் அவர் நமக்கு கொடுக்கின்ற கிருபைகளிலே மிக உயர்ந்த உன்னதமான ஒரு கிருபை. அப்படின்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை என்பது நம்முடைய மீட்பை தான் குறிக்கிறது. அடுத்து நம்ம பார்க்கும் பொழுது பிதாவாகிய தேவனுடைய அன்பு அப்படின்னு சொல்லி அந்த ஆசீர்வாதத்தில் இருக்கும். லவ் ஆஃப் காட். தேவனுடைய அன்பு என்ன? எந்த அன்பு பிதாவினுடைய அன்பாக அல்லது இந்த ஆசீர்வாதங்களிலே பயன்படுத்தப்படுகின்ற அன்பாக இருக்குது அப்படின்னா பாவிகளாகிய நம்மை அவர் மீட்டு கொண்டார் என்கிற அந்த அன்பு தான். யோவான் சுவிசேஷத்தினுடைய மைய வசனம் 3வது அதிகாரத்தினுடைய 16வது வசனம் சொல்லுகிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அவர் நம் மீது காட்டுகிற அன்பு என்பது நம்மை மீட்டு கொண்டார் என்பது தான் இருக்கின்றது. 3வது பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியம், ஃபெல்லோஷிப் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட். இது எதை குறிக்கிறது? எந்த ஐக்கியத்தை இது குறிக்கிறது அப்படின்னா மீட்டு கொள்ளப்படுபவர்களுக்கு என்று வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் அனுப்பப்படுவது தான். நாம் மீட்டுக்கொள்ளப்பட்ட பின்பு நாம் இன்னும் கடவுளோடு அதிக நெருங்கிய உறவில் இருப்பதற்கு பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நமக்கு உதவுகிறது. ரட்சிப்பின் அனுபவத்தை புதுப்பித்துக் கொள்வதற்கும் அந்த ஐக்கியம் தான் நமக்கு உதவுகிறது. அப்படின்னா இயேசுவினுடைய அன்பு, இயேசுவினுடைய கிருபை, பிதாவினுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம், இது மூன்றுமே குறிக்கின்ற ஒரு முக்கியமான காரியம் கடவுளிடத்திலிருந்து நமக்கு உண்டான அந்த மீட்பு. ஆண்டவர் நமக்கு தருகின்ற அந்த மீட்பு தான் நமக்கு சொல்லப்படுகின்ற மிகப்பெரிய ஆசீர்வாதமாக இருக்கிறது. இப்படி ஆலய ஆராதனைகளிலே எல்லா இடங்களிலும் நம்முடைய மீட்பை ஆண்டவர் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். நான் உன்னை மீட்டுக்கொண்டேன், நீ எனக்காக வாழ்கின்ற ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு ஆராதனைகளிலும் நமக்கு சொல்லப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஆனால் எல்லா நேரங்களிலும் இந்த மீட்பை நாம் உணர்ந்திருக்கிறோமா? நாம் மீட்கப்பட்டு தான் இந்த திருச்சபைக்குள்ளே அமர்ந்திருக்கிறோமா என்கிற கேள்வியை நாம் நமக்கு முன்பாக வைத்துக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் நமக்கு தருகின்ற மிகப்பெரிய ஆசீர்வாதமான இந்த ஆத்தும சமாதானத்தை, ரட்சிப்பினாலே உண்டாகுகின்ற இந்த சமாதானத்தை நாம் முழுமையாக உணர்ந்து அதற்கு நன்றி சொல்லுகின்றவர்களாக நாம் திருச்சபைக்குள்ளே அமர்ந்திருக்கின்றோமா? மீட்பை மையப்படுத்தின ஆராதனைகளை நம்ம விரும்புகின்றோமா? அல்லது செழிப்பை மையப்படுத்தின ஆராதனைகளை நம்ம விரும்புகின்றோமா? இன்றைக்கி இருக்கின்ற சூழ்நிலைகளில் ஆசீர்வாதமான வார்த்தைகள், ஆசீர்வாதமான ஒரு பிரசங்கங்களை தான் நம்ம அதிகமாக விரும்புகின்றோமே தவிர பாவங்களை சொல்லி நம்முடைய கடிந்து கொள்ளுதல்களை சொல்லுகின்ற பிரசங்கங்களை நாம் ஏற்றுக்கொள்வதே இல்லை. எது சரியான பிரசங்கமோ அதை நாம் விரும்புவதில்லை. எது நமக்கு பிடித்திருக்கின்றதோ அதை தான் நம்ம விரும்புகின்றோம். செழிப்பை மையப்படுத்தின ஆராதனைகளும் ஜெபங்களும்
செய்திகளும் மிகுந்து போன ஒரு காலகட்டங்களிலே ஆண்டவர் வெளிப்படுத்துகின்ற மீட்பு உண்மையான மக்களிடத்திலே போய் சேருவதே இல்லை. அதை நாம் உணர்ந்து கொள்வதே இல்லை. மீட்டு கொள்ளப்பட்டவர்களுடைய ஐக்கியம் இது என்பதை நாம் அநேக நேரங்களிலே உணராமல் இருப்பதுதான் நம்முடைய ஆலய ஆராதனைகள் உயிரோட்டமாக இல்லாதிருப்பதற்கு ஒரு காரணம். ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம புரிஞ்சு ஜெபிச்சோம்னா, ஒவ்வொரு ஆராதனையின் போதும், ஒவ்வொரு பாவரிக்கையின் ஜெபத்தின் போதும் அதில் உள்ள ஒவ்வொரு வார்த்தைகளையும் நம்ம உணர்ந்து சொன்னோம்னா, அந்த ஜெபத்தை விட மற்ற எதுவுமே மேலானதாக இருக்க முடியாது. ஒவ்வொரு ஆராதனைகளிலும் நாம் யாரை விசுவாசிக்கிறோம் என்கிற விசுவாச அறிக்கையை நாம் உணர்ந்து சொன்னோம் அப்படின்னா, அதை விட வேறு எந்த சிறந்த விசுவாச அறிக்கையும் இருக்க முடியாது. ஒவ்வொரு திருவிருந்த ஆராதனைகளிலும் நான் மீட்டு கொள்ளப்பட்ட பாவி என்கிற புரிந்து கொள்ளுதலோடு பயபக்தியோடு நான் இங்கு முழங்கால் படிக்கிறேன்னு சொன்னால், அதை விட மிகச்சிறந்த ஆராதனை வேறு எதுவுமே இருக்க முடியாது. மனதிலிருந்து உருவாகாத நல்ல புரிந்து கொள்ளுதலோடு ஆராதிக்கப்படாத எல்லா ஆராதனைகளுமே அர்த்தமற்றதாக இருக்கின்றது. ஆண்டவர் ஆராதனைகளிலே தன்னை 3 விதத்திலே மிக முக்கியமாக வெளிப்படுத்துகிறார். அவர் ஒவ்வொரு ஆராதனைகளிலும் நான் யார், நான் உனக்கு எப்படிப்பட்ட ஆண்டவராக இருந்திருக்கிறேன், உன்னுடைய குடும்பத்திற்கு நான் எப்படிப்பட்ட ஆண்டவராக இருந்திருக்கிறேன் என்பதை ஒவ்வொரு ஆராதனைகளையும் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். அவருடைய இறையாண்மை எல்லா ஆராதனைகளையும் வெளிப்படுத்தப்பட்டு கொண்டே இருக்கிறது. இரண்டாவது, அவர் எவ்வளவு அன்புள்ளவர் என்பதை நம்மை சேர்த்து கொண்டதையும் வழியாக ஒவ்வொரு ஆராதனைகளையும் அவர் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். மூன்றாவது, நான் உங்களை மீட்டு கொண்டேன் என்பதையும் அவர் ஒவ்வொரு ஆராதனைகளையும் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். நாம் நன்றியோடு, பயபக்தியோடு, தாழ்மையோடு அவர் நமக்கு தந்த அன்பை பெற்றுக்கொண்டு அதை பிறருக்கு பகிர்ந்து கொள்பவர்களாகவும், மீட்பின் அனுபவத்தை ஒவ்வொரு நாளும் புதுப்பிப்பவர்களாகவும் நாம் ஒவ்வொரு ஆராதனைகளையும் பங்கு பெற ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். அதை புரிந்து கொண்டு அர்த்தமுள்ள உயிரோட்டமான ஆலய ஆராதனைகளை நாம் பங்கு பெறுவதற்கு கடவுள் நமக்கு கிருபை செய்வாராக. அவர் நம்மை வழிநடத்துவாராக. ஆமேன்.